அனைவருக்கும் மதுரை மாவட்ட ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவரின் அன்பான வணக்கம். இன்று 25/4/2024 வியாழக்கிழமை. இன்று மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தினுள் அமைந்திருக்கும் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திற்கு பணிகள் நிமித்தம் காலையில் சென்று வரப்பட்டது. அப்பொழுது மாவட்ட துணைத் தலைவர் திரு வி. ஜெயராமன் அவர்கள் தனது பிபிஓ, ஆதார் கார்டு மற்றும் மொபைல் எண் ஆகியவற்றுடன் மாவட்ட கருவூலம் சென்றார். காரணம் என்னவென்றால், அவருக்கு இன்னும் டிஏஆர்எஸ் வரவில்லை என்ற ஒரே காரணத்தின் காரணமாக அவரை இந்த ரெக்கார்டுகளெல்லாம் கொண்டு வந்து காண்பியுங்கள், உங்களுக்கு ஏற்பாடு செய்து தரப்படும் என்று மாவட்ட கருவூலத்தில், மதுரை மாவட்ட கருவூலத்தில் திங்கட்கிழமை என்று சொல்லியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் அவர் இன்றைய நாளில் அந்த ஆவணங்களை எல்லாம் கொண்டு போய் மதுரை மாவட்ட கருவூலத்திலே காண்பித்துள்ளார். நீங்கள் வந்த நேரம் சர்வர் சரியாக ஒழுங்காக கிடைக்கவில்லை. சர்வர் கிடைக்காத காரணத்தால் இது சற்றே தாமதமாகத்தான் செய்ய இயலும் என்று அங்கே மாவட்ட கருவூலத்தில் உள்ள அலுவலர்கள் சொல்லியுள்ளனர். அத்துடன் திரு வி. ஜெயராமன் மாவட்ட துணைத் தலைவர் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திற்கு திரும்பிவிட்டார். கடந்த முறை திங்கட்கிழமையன்று, அதாவது 22/4/2024 திங்கட்கிழமையன்று திரு சிராஜுதீன் மாவட்ட வருவாய் அலுவலர் ஓய்வு அவர்களும் இதேபோன்று கருவூலத்திற்கு சென்று அன்றைய நாளில் அவருக்கு டிஏஆர்எஸ் வராத காரணத்தினால் அதை பற்றி ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்து அதன் மூலம் அவர்கள் ஆக்டிவேட் செய்கிறோம் என்று சொல்லி அனுப்பி அவர் அலுவலகத்திற்கு, அதாவது ஆர்ஒஐ கட்டிடத்திற்கு சொல்லி சென்றார். இந்த மாதிரி நான் மஸ்டரிங் செய்திருந்தும் எனக்கு டிஏஆர்எஸ் வராத காரணத்தினால் நேரடியாக டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரிக்கு வந்தது இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க, எனக்கு வரலைன்னு எழுதி கொடுங்க, ஆதார் கார்டு, பிபிஓ நம்பரு, உங்கள் மொபைல் நம்பரு எல்லாம் வச்சு நாங்கள் செய்திடுறோம் என்ற விதத்திலே அவர்களுக்கு கடந்த திங்கட்கிழமை என்று அவர்களுக்கு அது செய்தரப்பட்டதாக அவர் சொல்லி சென்றார். அது திங்கட்கிழமை நடந்த விவரம். இன்று திரு வி. ஜெயராமன் அவர்கள் எல்லா ரெக்கார்டுகளையும் கொண்டுவிட்டு அங்கே சென்றிருந்தும் அவருக்கு உரிய அந்த நேரத்திலே சர்வர் ஒர்க் பண்ணலை அப்படிங்கிற காரணத்தினால அவர்கள் செய்து தர இயலவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். அதனால் டிஏஆர்எஸ் இன்னும் திரு ஜெயராமன் அவர்களுக்கு, ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் திரு வி. ஜெயராமன் அவர்களுக்கு இன்னும் டிஏஆர்எஸ் கிடைக்கல. அது ஒரு தகவல். மதுரை மாவட்டத்தில் 4 ஆதார் கிளைகள் உள்ளன. அதிலே மதுரை மாநகர் கிளையின் தலைவர் திரு பி. நடராஜன் அவர்கள் மாநகரின் தலைவராக பணிபுரியும் காரணத்தினால் அவர்கள் இன்றைய நாளிலே பிபிஓ, தன்னுடைய மொபைல் எண், ஆதார் கார்டு எல்லாத்தையும் கொண்டு காலையிலே ஒரு 10:30 மணி வாக்கிலே டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரிக்கு சென்றுள்ளார். இவர் சென்ற நேரம் சர்வர் ஒர்க்காக இருந்திருக்கு. ஆனால் இவரது ரேகைகள் அங்கே அந்த டிவைஸில் பதிவாகவில்லை. டிவைஸில் ரேகை எந்த ரேகையுமே, உங்கள் ஃபிங்கர்ஸில் உள்ள எந்த ரேகையுமே பதிவாக மாட்டேங்குது. அதில் ரேகை விழுக மாட்டேங்குது. ரேகை அழுத்தினீங்கன்னா ரேகை பதிவாகணும், ஆனால் பதிவாக மாட்டேங்குது. பூரா ரேகையெல்லாம் அழிஞ்சிருக்கு. அப்போ அங்கே இருந்த ஸ்டாஃப் சொல்லியிருக்காங்க, தலையில் எண்ணெய் லேசாக அப்படி தேய்ச்சிட்டு பழையபடியும் இந்த டிவைஸில் வைங்கியா, அப்படியாவது வருதான்னு பார்ப்போம். அப்படியும் வரவில்லையாம். உடனே வேறு என்ன செய்வது அப்படின்னு சொன்னோன்னே வெளியே ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே ஒரு ஆஃபீஸர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போங்க, அவர் உங்களோட ஐரிஸை செக் பண்ணுவார். ஐரிஸை செக் பண்ணி 2 தடவை 3 தடவை பிளிங்க் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த ஆதார் கார்டு, மொபைல் நம்பரு, பிபிஓ நம்பர் எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபோட்டோ எடுப்பார். அதுக்கிடையில் இந்த ஐரிஸ் செக் பண்ணுறப்போ உங்களுக்கு சரியான அந்த பதிவு கிடைத்து விடும் என்று சொன்னதன் பேரிலே அவர் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரியில் ஒரு அங்கத்திலே, ஒரு முகப்பிலே உள்ள ஒரு கண்ணாடி கூண்டிலே உள்ள ஒரு அலுவலரிடம் சென்றுள்ளார். 2-3 முறை கண்களை இப்படி சிமிட்டி முழித்த உடனே கிளிக் ஆயிடுச்சு. கிளிக் ஆன உடனே அவருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கு. அந்த ஓடிபியை வைத்து அவர்கள் ஐயா உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டு விட்டது, இந்த பாருங்கள் எஸ்எம்எஸ் வந்துருச்சு, நீங்கள் இதை வெளியே கொண்டு போய் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் என்று சொன்னதன் பேரிலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகிலே உள்ள பென்குயின் ஜெராக்ஸ் கடைக்கு நேராக போயிருக்கிறார். போய் ஐயா சாமி, இந்த மாதிரி எனக்கு மஸ்டரிங் பண்ணிட்டாங்க,
அதாவது மொபைல் மூலமாக மஸ்டரிங் செய்து விட்டார்கள். அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் மாத்திரம் எனக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கு, இதுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் வேணும் என்று சொல்லி அங்கிருந்து அவர் ஏதோ ஒரு தொகை கொடுத்து அந்த பிரிண்ட் அவுட்டிலே அவர் ஆதார் கார்டில் என்ன அவருடைய புகைப்படம் உள்ளதோ அந்த புகைப்படத்தோடு இத்தனை மணிக்கு நீங்கள் வந்து உங்களது வாழ்நாள் சான்றை பதிவு செய்திருக்கிறீர்கள் என்ற பதிவுடன் ஆங்கிலத்திலே அந்த A4 சைஸில் அந்த பிரிண்ட் அவுட் வந்திருக்கு. அதை கொண்டு வந்து அலுவலகத்தில் கொண்டு வந்து காண்பித்தார். ஆக வி. ஜெயராமன் சார் அவர்களுக்கு, மாவட்ட துணைத் தலைவர் அவர்களுக்கு சர்வர் அந்த நேரம் இவர் போன நேரம் சர்வர் சரியாக ஒர்க் பண்ணலைன்னா அவர் திரும்பி வந்து விட்டார். மாநகரின் தலைவர் திரு பி. நடராஜன் அவர்களுக்கு அவர்கள் சென்றபோது சர்வர் ஒர்க்காக இருந்திருக்கு. ஃபோட்டோவும் அதாவது ஐரிஸ் மூலமாக அவர் வாழ்நாள் சான்று பதிவு செய்து அது பிரிண்ட் அவுட்டும் எடுத்து ஆஃபீஸில் கொண்டு வந்து எல்லாத்தையும் காமிச்சிட்டார். அதாவது ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திலே இன்று கூடியிருந்த அங்கத்தினர்களிடம் அவர் தனது பதிவினை காண்பித்தார். 11 மணி 4 நிமிஷத்துக்கோ என்னமோ அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அவருடைய பேர், அவருடைய PPO நம்பர், கடைசி ஒரு 3 டிஜிட்டோ 4 டிஜிட்டோ இதெல்லாம் வந்து பிரிண்ட் ஆகி அதை கொண்டு வந்து காமிச்சார். அப்பா எனக்கு நிம்மதி அப்படின்னு சொன்னாருங்க. இதே போன்று அடுத்தாற் போன்று திரு சந்திரமோகன் ரிட்டையர்டு ஓய்வு பெற்ற தாசில்தார் அவர்கள் சென்றிருந்திருக்கிறார்கள். சென்றிருந்த உடனே அவர் எல்லா ஆதார் கார்டு, PPO மற்றும் மொபைலு எல்லாத்தையும் கையில் வச்சுருந்துருக்கிறாரு. இருந்தாலும் இவர் முதன்முறை சென்ற கொஞ்ச நேரத்தில் ஐயா சர்வர் இன்னும் சரியாக வரலைங்க, என்னடா ஒரே நேரத்தில் எல்லாரும் இதை இயக்கிக்கிட்டு இருக்கனால அந்த சரியாக கிடைக்காத ஒரு காரணமாக இருக்கலாம் என்பதை தெரிவித்து சற்றே பொறுமையுடன் காத்திருங்கள் என்று சொல்லிவிட்டார்களாம். அவர் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணியிருந்து அதற்கப்புறம் அவருக்கும் சர்வர் ஒர்க் ஆகி அவருக்கும் அந்த உண்டான பதிவினை, வாழ்நாள் சான்றினை இன்று அவர் எடுத்துக்கொண்டார். ஆக 1, 2, 3 திரு வி. ஜெயராமன் அவர்களுக்கு பதிவாகவில்லை என்று சொன்னதன் பேரில் சாயங்காலம் வாங்க, இன்றைக்கு மாலைக்கு வாங்க, ஒரு 3:30 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் வரக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் குறைந்துவிடும், ஃப்ரீயாக இருக்கும். அப்போ சர்வர் ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு உங்களுக்கு பதிவு பண்ணிடலாம் என்று திரு வி. ஜெயராமன் மாவட்ட துணைத் தலைவரை அவர்கள் அதற்கப்புறம் சொல்லி அனுப்பியுள்ளார்கள். நடராஜனுக்கு அங்கேயே போட்டு பிரிண்ட் அவுட்டும் கையில் கொண்டு வந்துட்டார். சந்திரமோகன் ஆல்சோ காட் தி சேம், அவருக்கும் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் அவுட் பண்ணி கையில் கொண்டு வந்துட்டார். இதுபோன்று இன்று மாவட்ட கருவூலத்தில் எத்தனை பேர்கள் சுமார் வந்திருப்பார்கள் என்று ஏற்கனவே ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்திலே தற்பொழுது அங்கத்தினராக இருக்கும் ஹைவேஸ் துறையைச் சேர்ந்த திரு பரமசிவம் ஐயா அவர்கள் அங்கே இருந்து இந்த பணியையும் உடன் இருந்து, அதாவது ஒரு உதவிகரமாக கருவூலத்திலே இருக்கும் அலுவலர்களுக்கு ஒரு யார் என்ன நம்பரில் உங்களுக்கு PPO நம்பரா என்ன ஏதுன்னு விவரம் கேட்டு சம்மந்தப்பட்ட ஸ்டாஃப்கிட்ட சொல்கிற மாதிரி அந்த ஏற்பாட்டினை திருப்பி பரமசிவம் ஐயா மூலமாக மாவட்ட கருவூல அலுவலரே ஐயா கொஞ்சம் உதவி ஒத்தாசைக்கு வாங்க, நீங்களும் கொஞ்சம் கூடமாட இருந்து எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கய்யா என்று சொன்னதன் அடிப்படையிலே திரு பரமசிவம் ஐயா அவர்கள் இன்று பலருக்கும் இதே போன்ற ஒரு நிகழ்வினை நடத்தி காண்பித்துள்ளார். அவருக்கும் வந்து யாரெல்லாம் இந்த மாதிரி பதிவு பண்ணல, டிஆர்எஸ் வரலைன்னு பதிவு பண்ணுறதுக்காக வந்திருக்கிறீங்களோ அவங்களாம் இந்த முறை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த கன்சர்ன் செக்ஷனில் ஒவ்வொரு செக்ஷனில் எந்தெந்த செக்ஷனில் ஃப்ரீயாக இருக்கிறாங்களோ காலை 2 மணி வரைக்கும் இந்த பணி நடப்பதாக சொல்லி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் ஏற்கனவே. அந்த அடிப்படையில் இன்று எத்தனை பேர் ஐயா சுமாராக இதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு பரமசிவம் ஐயா ரிட்டையர்டு அஃபீஷியல் அசோசியேஷன் கட்டிடத்திற்கு மதியம் ஒரு 12:30 மணி வாக்கில் காலை பணிகளாக அந்த ட்ரெஷரில் முடிச்சுட்டு நேராக ரிட்டையர்டு அஃபீஷியல் அசோசியேஷன் பில்டிங்க்கு வந்தாருங்க. அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் சொன்னார், ஐயா இன்றைக்கி மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 50 பேர்கிட்ட வந்திருப்பாங்க, எல்லாம் டிஏஆர்எஸ் வாங்காதவங்க தான். அப்போது இதே போன்ற நிலைப்பாடு பல்வேறு சங்கங்களிலே இருக்கும். மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நாம் சொல்ல முடியும். மதுரை மாவட்டத்திலே உள்ள மதுரை மாநகர் கிளை, திருமங்கலம் கிளை, வாடிப்பட்டி கிளை, சமயநல்லூர் கிளை 4 ஆதார கிளைகள் இங்கே உள்ளன. இந்த ஆதார கிளைகளிலே பதிந்துள்ள அங்கத்தினர்கள் தமக்கு டிஏஆர்எஸ் இதுகாரம் இன்றைய நாள் வரை, இன்றைய நாள் வந்து 25/4/2024, இந்த 25ஆம் தேதி ஏப்ரல் 25ஆம் தேதி வரைக்கும் டிஏஆர்எஸ் வரலைன்னா அவங்க வந்து முறையான பதிவுகளை வாழ்நாள் சான்றிதழை உரிய நாளிலே அவர் சமர்ப்பிக்கவில்லை என்ற காரணம்தான். எனவே இந்த காணொலியை காணும் ஓய்வு பெற்ற அலுவலர் சங்க தலைவர்களும் சரி, ஓய்வு பெற்ற சங்கத்தினர்கள் அங்கத்தினர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருமே தமக்கு டிஏஆர்எஸ் கிடைக்கலைன்னா நேரடியாக சம்பந்தப்பட்ட தாம் எங்கிருந்து எந்த கருவூலத்தின் மூலமாக, அதாவது கிளை கருவூலமாக இருக்கலாம், திருமங்கலம் கிளை கருவூலம், வாடிப்பட்டி கிளை கருவூலம், இல்லை சமயநல்லூர் கிளை கருவூலம், இல்லை மதுரையிலே மாவட்ட கருவூலமும் இருக்குது, மதுரை தெற்கு, மதுரை வடக்கு அப்படின்னு கிளை கருவூலங்கள்லாம் இருக்குது. எந்த கிளை கருவூலமோ அல்லது
மாவட்ட கருவூலத்தின் மூலமோ அவர்கள் தமது ஓய்வூதியத்தை பெற்று வருகின்றார்களோ அந்த கிளை கருவூலத்திற்கோ மாவட்ட கருவூலத்திற்கோ நேரடியாக சென்று தமக்கு இன்னும் டிஆர்எஸ் வரவில்லை என்ற காரணத்தை சொல்லி செல்லும் பொழுதே ஒரு பெட்டிஷன் எழுதி கொண்டு போயிடுறது பெட்டர். பிபிஓ நம்பரு, ஆதார் கார்டு நம்பரு, மொபைல் நம்பரு, இது 3 தான் அவர்களுக்கு தேவை. ஐயா இந்த மாதிரி எனக்கு டிஆர்எஸ் கிடைக்கல, எனக்கு வழங்குவதற்கு உரிய ஆவணம் செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிபிஓ நம்பர், அவங்க எந்த பேங்க்கில் வாங்குகிறாங்க எல்லா விவரத்தோடையும் கொண்டு போய் சேர்த்தால் மாவட்ட கருவூலமோ இல்லை கிளை கருவூலமோ அதற்கு உண்டான உரிய மேல் நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு டிஆர்எஸ் கிடைப்பதற்குண்டான வழிமுறைகளை அவர்கள் செய்து விடுகிறார்கள். எனவே இந்த காணொலி எதற்காக அனைவருக்கும் தெரியும்படி கொடுக்கப்படுகிறது என்றால், இதுபோன்று டிஆர்எஸ் வராது நிறைய பேர் இன்னும் இருக்காங்க போல தெரியுது. இன்று மாவட்ட கருவூலத்திற்கு கிட்டத்தட்ட 40லேருந்து 50 பேர் வரைக்கும் டிஆர்எஸ்க்காகவே போயிருந்திருக்கிறாங்க மஸ்டரிங் பண்ணாமல் இருந்த காரணத்தினால. எனவே மஸ்டரிங் இஸ் ஏ மஸ்ட் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. காலம் கடந்து பண்ணுற போது அதை நிறுத்தி வச்சிடுறாங்க அரியர்ஸ் போடுற போது. இப்போ அரியர்ஸ் எப்படி அதை செய்தால் கிடைக்கும் என்ற வழிமுறையும் தெரிந்து விட்டது. எனவே இதுவரை டிஆர்எஸ் கிடைக்காத ஓய்வூதியர்கள் தயவுசெய்து, அது மதுரை மாவட்டமாக இருக்கட்டும், மற்ற மாவட்டங்களாக எந்த மாவட்டங்களாக இருந்தாலும் இதுதான் நடைமுறையாக இருக்கக்கூடும். அந்தந்த மாவட்டத்திலே இது மாதிரி தான் அவங்க செய்யிட்டுருக்கிறாங்க மாதிரி தெரியுது. ட்ரெஷரில் வேணும்னு யாருக்கும் நிப்பாட்டலை டிஆர்எஸ் கொடுக்கக்கூடாதுன்னு. மஸ்டரிங் பண்ணாதவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க செயல்பாடு அவங்க கம்ப்யூட்டரில் ஏதோ அதை பண்ணி வச்சுருப்பாங்க போல், இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு. அந்தபடிக்கு கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் போடாமல் ஒரு நிலைப்பாடு இருக்குது. எனவே இதனால் வரை டிஆர்எஸ் கிடைக்காத ஓய்வூதியர்கள் அவர்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களாலும் சரி, மதுரை மாவட்டத்திலே உள்ள மதுரை கருவூலத்தில் மாவட்ட கருவூலத்தில் பதிவு செய்தவர்களாலும் சரி, இல்லை திருமங்கலம், வாடிப்பட்டி, சமயநல்லூர் ஆக 3 கிளை கருவூலங்களில் வாங்கி கொண்டிருப்பவர்களானாலும் சரி, யாரானாலும் டிஆர்எஸ் வாங்குறதுக்கு உடனடியாக இந்த நடைமுறையை பின்பற்றும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்வது மதுரை மாவட்ட தலைவர். வணக்கம். ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கம் வாழ்க, ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் புகழ் ஓங்குக. அனைவருக்கும் வணக்கம்.